ஹரே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து லாப்ஸி ரவா உப்புமா தான். இதுக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கேரட், பீன்ஸ், பேபி கார்ன் இதெல்லாம் தான் எடுத்துருக்கேன், நறுக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம் பருப்பு அது நல்லா வறுபடுற மாதிரி வறுத்துட்டு, அதில் வந்து பெருங்காயம், அப்புறம் நறுக்கி வச்ச காயெல்லாம் போட போகிறோம். இந்த லாப்ஸி ரவாக்கு வந்து என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் 3க்கு 1 தான் போடுவேன். அரிசி உப்புமானா 4க்கு 1, ரவை உப்புமானா 2க்கு 1 அந்த மேனி. லாப்ஸி ரவா உப்புமானா 3க்கு 1. சரி, இந்த காயெல்லாம் போட்டு ரொம்ப வதங்கி ஆகணும்லாம் அவசியம் இல்ல. க்ரன்ச்சியா இருந்தா டேஸ்ட்டா தான் வரும். இதில் பட்டாணி கூட போடலாம். அது இல்ல எனக்கு. அதனால பேபி கார்ன் போட்டுக்கிட்டேன். இது ஓரளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் லேசா சூடு வந்தா கூட போதும். அதில் சுட வச்ச தண்ணி கெட்டில்லேருந்தே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ 200 கிராம் லாப்ஸி ரவாக்கு 600 தண்ணி ஊற்றிருக்கேன். இதுலேயே உப்பு போட்டுறணும். அப்புறம் உப்பு போடணும்னு நினச்சோம்னா கலக்கிறது கஷ்டமாயிடும். அதனால் இந்த தண்ணியிலேயே உப்பு போட்டுறணும். இந்த ரவையை வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. அது வந்து அப்படி திப்பி திப்பியாலாம் வராது, கிளம்ப் ஆகவே ஆகாது. இது நல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதை ரவையை போட்ட மேனிக்கு கிளறிட்டே வர வேண்டிதான். அது ரொம்ப கிளம்ப் ஆகாமலே வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் எஞ்சிட்டு அப்படியே சரியான பதத்துக்கு வந்துடும். அப்புறமும் கொஞ்சம் நேரம் நான் வேக விட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து ஒரு 5 நிமிஷம் விடலாம். அப்புறம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், தனியா துருவி போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு ஒரு கத்திரிக்காய் கொத்து வச்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களாமும் ட்ரை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா.